ஒரு ஸ்டூடெண்ட்டோட நாலேஜ் இவ்வளவு தான் அப்படிங்கிறத நீங்கள் வெட்ட வெளிச்சமாக காட்ட வேண்டிய அந்த திமிர்த்தனம் எங்கேருந்து வந்துச்சு? மக்கள் கண்ணில், அந்த அதிகாரிகள் கண்ணில் அந்த பயம் தெரியும் பார்த்தீங்களா? அந்த பயம் இவங்க ரசிக்கிறாங்க. அமைச்சர் கீர்த்தனாக்கு நம்ம செய்கிறது தப்பாக சரியான்னு கூட புரியுதா இல்லையான்னு தெரியல. இல்லை ஒரு கண்மூடித்தனமாக சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லை அது அதிகார போதையில், அதிகார மமதையில் பண்ணிகிட்டு இருக்காங்களா, இல்லை அதிகார திமிரில் இதை பண்ணிகிட்டு இருக்காங்களான்னு தெரியல. ஒரு ஸ்கூலுக்கு போய் ஒரு ஸ்டூடெண்ட்டை பேசிகிட்டு இருக்காங்க. அதை எப்படி வீடியோ எடுக்கலாம், அது எப்படி வெளியில் வரணும்? ஒரு அமைச்சர் ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஸ்கூலுக்கு என் பையனை அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபுட்டேஜை யாரை கேட்டு எடுக்கிறீங்க? ஒரு பேரண்ட்டை நீங்கள் பர்மிஷன் கேட்டிங்களா? பர்மிஷன் கேட்காம அந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபுட்டேஜை எப்படி நீங்கள் வெளியில் ரிலீஸ் பண்ணலாம்? இது என்ன மாதிரியான அத்துமீறல், உரிமை மீறல்? ஒரு மனுஷனுக்கு அவன் சார்ந்த விஷயங்களில் சில உரிமைகள் இருக்கும். அதை அவன் அனுமதி இல்லாமலே நீங்கள் புகைப்படம் எடுக்கிறதோ வீடியோ எடுக்கிறதோ ஃபஸ்ட்டு தப்பு. இதுவே ஃபஸ்ட்டு தப்பு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்டை என்ன மாதிரியான அப்ரோச் பண்ணீங்க அப்படிங்கிறது செகண்டு. அந்த ஸ்டூடெண்ட்டோட அனுமதி இல்லை. அந்த ஸ்டூடெண்ட் மைனர் அப்படின்னும் போது அவங்க பேரண்ட்டை அனுமதி வாங்கியிருக்கணும். இது ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்டை வீடியோ எடுத்ததே தப்பு. அதுக்கே அமைச்சர் கீர்த்தனா ஃபஸ்ட்டு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் அவங்க நாலேஜ் அப்சர்வ் பண்ண நீங்கள் யார்? ஃபஸ்ட்டு இந்த ஹெட் மாஸ்டருக்கு ஒரு தெளிவு வேணும். அசம்பிளியில் சபாநாயகருக்கு தான் வானளாவிய அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி உங்கள் ஸ்கூலில் இந்த ஹெட் மாஸ்டருக்கு மட்டும்தான் வானளாவிய அதிகாரம் இருக்குது. அவங்கள தாண்டி அவங்க பர்மிஷன் இல்லாமல் வேறு யாரும் இப்படி ஒரு ஸ்கூலில் அட்ராசிட்டி பண்ணுறத இந்த ஹெட் மாஸ்டர்ஸ் அனுமதிக்கவே கூடாது. அமைச்சர் கீர்த்தனாக்கு அப்படி என்ன இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது, என்ன கம்யூனிகேஷன் நாலேஜ் இருக்குது? நீங்கள் எக்ஸ்ட்ரீமாகவே வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு இங்கிலீஷில் பிச்சு உதறீங்க அப்படின்னா கூட காமன் சென்ஸ் அப்படின்னு ஒன்று வேணும்ல. ஒரு லாங்குவேஜ் சென்ஸு, ஒரு லாங்குவேஜ் நாலேஜ் இருந்தால் போதுமா? ஒரு காமன் நாலேஜ் வேணாம்? ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோ ப்ரைவேட் ஸ்கூலோ அந்த ஸ்டூடெண்ட் எப்படி படிக்கிறாங்க, என்ன படிக்கிறாங்கன்றத கேட்க நீங்கள் யார்? அதற்கு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதற்கு கன்சர்ன் மினிஸ்டர் இருக்காங்க. அவங்களே ஆய்வுக்கு வந்தால் கூட அதை பொதுவெளியில் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒரு ஸ்டூடெண்ட்டோட நாலேஜ் இவ்வளவு தான் அப்படிங்கிறத நீங்கள் வெட்ட வெளிச்சமாக காட்ட வேண்டிய அந்த திமிர்த்தனம் எங்கேருந்து வந்துச்சு? ஒரு சைல்டுக்கிட்ட எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு காமன் சென்ஸே இல்லாத ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டராக இருக்குது. தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய சாபம் அது. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் உட்காந்துக்கிட்டு, ஏம்மா உனக்கு என்னம்மா இங்கிலீஷே தெரியல அப்படின்ட்டு கேவலமாக பேசிட்டு போனால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? ஒரு கம்யூனிகேஷன் நாலேஜே இல்லை, நீங்கள் தான் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் அப்படின்னு கேட்டால் ஒத்துக்குவீங்களா? கம்யூனிகேஷன், அதாவது லாங்குவேஜ் இஸ் அ கம்யூனிகேஷன் டூல். அது நாலேஜ் டூல் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போது இங்கிலீஷை நம்ம ஏன் கிட்டத்தட்ட கொஞ்சம் நாலேஜ் டூலாக நம்ம ஏன் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி சயின்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ். அதனால் இங்கிலீஷை கொஞ்சம் நாலேஜ் டூலாகவும் நம்ம கன்சிடர் பண்ணுறோமே தவிர, மற்றபடி ஒவ்வொரு மொழியும் கம்யூனிகேஷன் டூல் மட்டும்தான், நாலேஜ் டூல் கிடையாது அப்படிங்கிற ஒரு பேசிக் சென்ஸு இந்த மினிஸ்டருக்கு தெரியணும். அந்த கேமரா வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு மினிஸ்டர், உங்களை பார்த்தோன்னே அங்கே இருக்க ஸ்டாஃபுக்கெலாம் ஒரு பயம் வரும். நம்ம டீச்சர்ஸே பயப்படுறாங்களே அப்படிங்கிற அச்சம் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சைக்கலாஜிக்கலாக வர வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களை அந்த ஸ்டூடெண்ட் எதிர்கொள்ள தயங்குறாங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் அவங்கள்ட்ட இருந்தாலுமே அதை அவங்களால சொல்ல முடியலை. இது பேசிக். ஒரு சின்ன பயம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் கூட வெளிப்படையாக சொல்ல முடியாது. இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம். அப்படி இருக்கும்போது நீங்கள் அங்கே உட்காந்துட்டு உங்கள் அப்பா என்ன செய்கிறார், நீ என்ன படிக்கிற, என்ன செய்கிற அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நீங்கள் பாட்டு பேசிக்கிட்டே இருப்பீங்களா? அதே அந்த ஸ்டாஃப், அவங்க டீச்சர் கேட்கும்போது அந்த பொண்ணு எல்லாத்துக்குமே தெளிவாக பதில் சொன்னாங்க. உங்ககிட்ட ஏன் சொல்லலை அப்படின்னா, உங்கள் அப்ரோச், உங்கள் அதிகார திமிர். நீங்கள் ஒரு ரீல்ஸ் போட்டிங்க பார்த்தீங்களா, இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர, அதுலேயே உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்தோம். ஆனால் அதை யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணாங்களா? எனிவே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வழியில் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு பாராட்டணும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா,
ஒரு ஸ்டூடெண்ட்டோட பர்மிஷன் இல்லாமல் அந்த ஸ்டூடெண்ட் மைனர் அப்படின்போது நீங்கள் அவங்க பேரண்ட்டோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் அவங்களுக்கு நாலேஜ் இல்லை அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதை நீங்கள் வந்து வீடியோ எடுத்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. சரி, அந்த பொண்ணு சொன்னோன்னு உடனே லாஸ்ட் பெஞ்சில் போய் கேளுங்க. லாஸ்ட் பெஞ்சில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்னால் சொல்ல மாட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாலேஜே கிடையாது. இது வந்து உங்கள் புத்தியில் போய் உக்காந்துருக்கு. கேட்டால் நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து தான் வந்தேன். நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்தீங்க அப்படின்னா நீங்கள் மேலே வந்தீங்கல்ல, அப்படி வருவாங்க. எல்லாருமே அப்படி வருவாங்க. சரி, அதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு ஆய்வுக்கு போகிறீங்க, ஒரு இன்ஸ்பெக்ஷன் போகிறீங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜ் அப்சர்வ் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் அதே பிஹைண்ட் தி கேமரா பண்ணியிருக்கணும். கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ஜென்ரலாக வந்து கேட்குறீங்க அப்படின்னா கூட அதை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாத டைமிங்கில் நீங்கள் டீச்சர்ஸ்கிட்ட பேசியிருக்கணும். இப்போ இப்படி இருக்குது, இதுதான் சுச்சுவேஷன் இருக்குது, இதை டெவலப் பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அந்த ரைட்ஸே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சரே கிடையாது. எந்த அமைச்சர் வேணாலும் எந்த ஃபீல்டுக்குள்ளே வேணாலும் போகலான்னா என்ன லாஜிக் அது? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர்னு போஸ்ட் கொடுத்தாங்க? பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும். ஏன் டிபார்ட்மெண்ட்டு ஏன் கண்ட்ரோலில் இருக்க ஸ்கூலுக்குள்ளே நீங்கள் எப்படி உள்ளே போகலாம் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும். என்ன மாதிரியான அட்ராசிட்டி இது? பசங்களை வந்து இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பவே பயமாக இருக்குது பேரண்ட்ஸுக்கு. இப்போ தான் ரீசெண்டாக வந்து சிஎம் விஜயோட பர்த்டேக்கு உள்ளே கூட்டு போய் அந்த ஸ்கூலில் வந்து கொடி கட்டி சினிமா பாட்டு போட்டு இல்லாத அட்ராசிட்டி பண்ணாங்க. அதை ஒரு கண்டித்து வெளியில் வந்தோம். இப்போ திரும்ப அகைன் காலையில் எழுந்திரிச்சு ஒரு இன்ஸ்பெக்ஷன் போயிடணும். இப்படி இவங்கெல்லாம் 100% பர்ஃபெக்ஷனாக இருக்க மாதிரி இன்ஸ்பெக்ஷன் போகும், ஆய்வு மேற்கொள்ளு. இது ஏன் அப்படி இருக்குது, அது ஏன் அப்படி இருக்குது? இதெல்லாம் கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு மீட்டிங் போடுங்க. கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸோட மீட்டிங் போடுங்க, அதை சரி பண்ண பாருங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த 2 கட்சிகள் தான் எதையுமே சரியாக பண்ணல நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு தேவையான ஸ்டெப்பை நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ஸ்பெக்ஷன் போகணும். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற ஒவ்வொரு பேரண்ட்டுக்குமே இது கவலை அளிக்கக்கூடிய விஷயம். ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது செகண்டு. அந்த ஸ்டூடெண்ட்டோட பர்மிஷன் இல்லாமல் இல்லை அந்த ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் பர்மிஷன் இல்லாமல் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எப்படி வெளியில் வந்துச்சு, அதுக்கு யார் பொறுப்பு? என்ன மாதிரியான கவர்மெண்ட்னு எனக்கு தெரியல. கேட்டால் தேவையில்லாமல் ஆய்வு போகாதீங்கன்ட்டு சிஎம் விஜய் ஏற்கனவே சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு அமைச்சர் நிர்மல்குமார் பேசிகிட்டு இருக்கார். அப்போ சிஎம் விஜயோட பேச்சுக்கு இங்கே ரெஸ்பெக்ட் இல்லை. இவங்க பாட்டு காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு டேரெக்டாக எங்கேயாச்சும் இன்ஸ்பெக்ஷன் போயிடணும். அப்படி எதுவும் டிஸார்டர் இருக்குது போல் இவங்களுக்கெல்லாம். சீரியஸாக தாவேக்கால இருக்க ஒவ்வொரு எம்எல்ஏ மினிஸ்டருக்கு வந்து சிஎம் விஜய் வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். மக்களை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். ஏன்னா மக்கள்கிட்ட இருந்து விலகி போகிறாங்க, அந்நியப்பட்டு போகிறாங்க. நீங்கள் ஜெயிச்சதெல்லாம் கீர்த்தனான யாருன்னு தெரியுமா? எப்படி ஜெயித்தாங்க? விஜய் அப்படிங்கிற அந்த இமேஜ், அந்த பேருக்காக விழுந்த ஓட்டை தான் தவிர இவங்க யாருக்காக தனிப்பட்ட முறையில் யாருமே ஜெயிக்கக்கூடிய முகங்களே கிடையாது. இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னா அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு இருக்குது. மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த அதிகார திமிர், நம்மளாம் ராஜா, நம்மளாம் ராணி, நம்ம யார் தெரியுமா, நம்ம வந்து அவ்வளோ பெரிய பதவியில் இருக்கோம், நம்மளை பார்த்தா இவங்கெல்லாம் நடுங்கணும், இவங்க கண்ணில் பயம் பார்க்கணும். மக்கள் கண்ணில் அந்த அதிகாரிகள் கண்ணில் அந்த பயம் தெரியும் பார்த்தீங்களா? அந்த பயம் வந்து இவங்க வந்து ரசிக்கிறாங்க. சீரியஸாக மக்கள் கண்ணில் பார்க்குற அந்த பயத்தை இவங்க ரசிக்கிறாங்க, அதை என்ஜாய் பண்ணுறாங்க. அதனால் அந்த பயத்தை அதிகமாக்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு மோசமான மனநிலை. இது சொசைட்டியை உண்மையிலே சீரழிக்கும். இவங்களால் உருப்படியாக ஒரு வேலையும் செய்ய முடியாது. கடைசி வரைக்கும் ஆய்வுக்கு போகிறேன்ட்டு இந்த 5 வருஷத்தை ஓட்டிடுவாங்களே தவிர உருப்படியாக நல்லதாக ஒரு விஷயம் கூட செய்ய மாட்டாங்க. அதில் இங்கிலீஷு அதான் அவங்களோட கம்யூனிகேஷன் நாலேஜை காமிக்கிறாங்களாம். கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை. சரி, இல்லை, இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? என்ன பண்ணலாம்? அதை கொண்டு வர்றதுக்கு என்ன வேலையோ அதை பண்ணணுமே தவிர உனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை, உனக்கு கம்யூனிகேஷனே தெரியல,
உங்கள் அப்பா என்ன செய்கிறாருன்னு உனக்கு இங்கிலீஷில் சொல்ல தெரியல அப்படிங்கிறத வீடியோ எடுத்து உலகத்துக்கே போட்டு காமிக்கணும். இந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியல, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எதுவுமே தெரியல, நான் தான் இங்கே பெரிய ஆள். இது என்ன மாதிரியான மனம் இல்லை, சீரியஸாக தெரியல. ஒரு அருவருக்கத்தக்க செயல். இதை செஞ்சுட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா, அது உண்மையிலே இரிட்டேட் ஆகுது. சார் நான் இன்னும் நம்ம மினிஸ்டர்ஸாக இவங்களாம் வெளியில் எப்படி கெத்தாக சொல்லலாம், இது இப்போ இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் அப்படின்னு நான் எப்படி வந்து இங்கே பப்ளிக் சொல்லுவாங்க? இவ்வளவு மோசமான ஒரு செயல்பாடோடு இருக்குது. சிஎம் விஜயோட நேமை ஸ்பாயில் பண்ண திமுகவும் அதிமுகவும் எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்கள் சைலண்ட்டாக இருங்க. இந்த மினிஸ்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களே எல்லா வேலையும் பார்த்து சோழியை முடிச்சு விடுவாங்க. இந்த அரசோட சோழியை முடிச்சு விடுவாங்க. ஏன்னா அதிகாரம் வந்து அவங்களுக்கு ட்ரக்ஸ் மாதிரி மேலே ஏறு இருக்குது. அப்படியே அவ்வளவு வெறி. நம்ம கண்ணில் பயத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கு இன்னும் உற்சாகமாக இருக்குது. ஸ்டூடெண்ட் கண்ணில் பயம் தெரியுது, டீச்சர் என்ன சும்மா நிற்கிறாங்க, அவங்கள கூப்பிட்டு பேசணுன்னா இப்போ அவங்க கண்ணிலையும் பயம் தெரியுது. வேறு யார் இருக்கா, யார் கண்ணிலையாச்சும் நான் பயத்தை பார்க்கணும், ஏன்னா நான் அவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்க மினிஸ்டர்ஸ் வந்து செயல்படுறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் உருவாகிக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஆய்வுக்கு போனாலே இங்கே பிரச்சனையாகுது. பிரச்சனையை தீர்க்க தான் இங்கே ஆய்வுக்கு போகணும், ஆனால் இங்கே ஆய்வுக்கு போகிறதே இங்கே பிரச்சனையாக இருக்குது. ஒரு பப்ளிக்கை எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி பேசணும்னே தெரியல. இவங்க கொள்கை தலைவர் பெரியார், அறிஞர் அண்ணா மாதிரி மக்களிடம் செல் அப்படின்ட்டு இப்போ ரீசெண்டாக பேசினா சிஎம் விஜய். நல்லா மக்கள்கிட்ட வரீங்கப்பா நீங்கள். சரி, நான் திரும்ப சொல்கிறேன், அந்த பொண்ணுக்கிட்ட கேள்வி கேட்டது, அந்த பொண்ணை ரிப்ளை கொடுக்குறதுலாம் செகண்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை வீடியோ எடுத்ததே தப்பு. அதுவே நீங்கள் அந்த பொண்ணோட தனி உரிமையை நீங்கள் வந்து பாதிக்க செஞ்சுருக்கீங்க. யாரை கேட்டு வீடியோ எடுக்கிறீங்க, அதுவே ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பொண்ணுகிட்ட என்ன கேட்டீங்க, அந்த ஸ்டூடெண்ட் என்ன கேட்டீங்க, அவங்க என்ன பதில் சொன்னாங்க, அதெல்லாம் செகண்ட். வீடியோ எடுத்ததே தப்பு. ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. உங்கள் பசங்களை நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா ஸ்கூலில் டீச்சர்ஸ் அனுமதி இல்லாமல் இல்லை டீச்சர்ஸை தாண்டி இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் செயல்பாடுகள் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் உங்கள் நாலேஜுக்கு வந்தால் நீங்கள் அந்த ஸ்கூலில் போய் பேசுங்க, அந்த பிரின்ஸிபல்கிட்ட பேசுங்க, அந்த ஹெட் மாஸ்டர்கிட்ட பேசுங்க. யாரை கேட்டு அலோவ் பண்ணிங்க? என் குழந்தையோட ஃபோட்டோவும் வீடியோவும் யாரோட பர்மிஷனில் வெளியில் வந்துச்சு, இதுக்கு தான் உங்கள் ஸ்கூலில் வந்து நாங்கள் சேர்க்குறோம்மா பசங்களை அப்படின்னு நீங்கள் கேளுங்க. நம்ம கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், இஷ்டத்துக்கு இவங்க பாட்டி ஏதாச்சும் நம்ம பசங்களோட வீடியோ ஃபுட்டேஜ் எடுப்பாங்க, ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. நாளைக்கு நம்ம பசங்க மென்டலி பாதிக்கப்பட்டால் யார் பொறுப்பு? மீண்டும் வேறொரு டாபிக் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.